நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் புதிய வரிகள் ஏதும் இல்லாத இடைக்கால பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. அதே சமயம் வருமான வரிச்சலுகை உள்ளிட்ட புதிய சலுகைகள் ஏதும் அறிவிக்கப்படாதது தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுவிடும் என்ற மோடியின் நம்பிக்கையை உணர்த்துவதாக உள்ளது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. வரும் நிதியாண்டின் முதல் 3 மாதங்களுக்கான செலவினங்களுக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை கோருவதற்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். மன்மோகன் சிங்கிற்கு பிறகு 6வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் வாய்ப்பை பெற்றவர் என்ற பெருமையை இதன் மூலம் அவர் பெற்றுள்ளார். தேர்தல் வருவதால் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் இருக்கும் என அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று அறிவித்த நிர்மலா சீதாராமன், தற்போது நடைமுறையில் உள்ள 7 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை, அதுவே நீடிக்கும் என்றார். As for tax proposals, in keeping with the convention, I do not propose to make any changes relating to taxation and propose to retain the same tax rates for direct and indirect taxes, including import duties. However, certain tax benefits to startups and investments made by sovereign wealth or pension funds, as also tax exemption on certain income of some IFSC units, are expiring on 31/3/2024. To provide continuity in taxation, I propose to extend the date to 31. மேலும் 1962ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை வருமான வரி பாக்கி வைத்துள்ளவர்களின் வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். இதனால் 1 கோடி பேர் பயனடைவார்கள் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். மேலும் ஏற்றுமதி, இறக்குமதி உள்ளிட்ட எந்தவிதமான நேர்முக மற்றும் மறைமுக வரி விதிப்பிலும் மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்ந்துள்ளது. அரசின் நடவடிக்கைகள் காரணமாக நேரடி வரி வசூலும் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. வரி செலுத்தி திரும்பப் பெறுவோர் எண்ணிக்கையும் 2.4 மடங்காக உயர்ந்துள்ளது என்று நிதியமைச்சர் தெரிவித்தார்.